என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கை கேள்விகள் நிறைந்தது. 1000 கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் அந்த 1000 கேள்விகளுக்கும் பதில் ஒன்றே ஒன்று. அந்த ஒன்று இயேசு என்ற நாமம். இந்த இயேசு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவார். வாழ்க்கையவே முடித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு என் செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சற்று பொறுமையாயிருங்கள். இயேசு உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்வி நியாயமான கேள்வி. அவளுடைய நியாயமான கேள்விக்கு தேவன் கொடுத்த பதிலை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரியாளின் கர்ப்பத்தில் அனுப்ப சித்தம் கொண்டார். தேவதூதன் மரியாளை சந்திக்கிறார். சந்தித்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றெல்லாம் வாழ்த்துதலை சொல்லி மரியாளுக்கு சில காரியங்களை சொன்ன பிறகு மரியாள் கேட்கிற ஒரு கேள்வி, இது எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறாள். அவளுடைய கேள்வி நியாயமான கேள்வி. இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. உங்கள் வாழ்க்கையில் கூட பல கேள்விகள் இப்படி இருக்கிறது. இது எப்படி ஆகும்? இது எப்படி நடக்கும்? புருஷனை அறியாத நான் எப்படி ஒரு கர்ப்பவதியாய் மாற முடியும் என்று மரியாள் கேட்ட அதே கேள்வி இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில்? இந்த வியாதி எப்படி சுகமாகும்? இந்த வேலை எப்படி கிடைக்கும்? இந்த சூழ்நிலைமை எப்படி மாறும்? மரியாளுக்கு தேவதூதன் மூலமாய் கொடுக்கப்பட்ட பதில், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு உங்கள் கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா? இது எப்படி ஆகும்? நான் சொல்லுகிறேன், தேவனால் எல்லாம் ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு இந்த ஜீவ வார்த்தையை விசுவாசியுங்கள். லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுதான் உங்களுக்கு கேள்விகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் அன்பு சகோதரி, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, வாழ்க்கையே கேள்வி நிறைந்ததாக இருக்கிறதா? 1000 கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்றைக்கு என்ன நடந்தது? கன்னிகை கர்ப்பவதியானாள், ஒரு குழந்தையை கருத்தரித்தாள், குழந்தையை பெற்றெடுத்தாள். கல்லறிந்து கொன்று விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் கோத்திரத்து பெண்ணை வாழ வைத்த தேவன் உங்களையும் வாழ வைப்பார். நீ வாழ்ந்திருப்பாய். உன் வாழ்க்கை அழிந்து விடாது, உன் வாழ்க்கை முடிந்து விடாது. நீ அவமானத்தில் செத்துப்போவதில்லை, நிந்தைகளின் நடுவிலே நீ மாண்டு போவதே இல்லை. தேவன் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, வாழ்க்கையில் பலவிதமான கேள்விகளோடு கூட இந்த காலையில் எழுந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்று கேட்ட மரியாளுக்கு ஆண்டவரே, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும் என்று சொல்லி தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்ற பதிலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய எல்லா கேள்விகளுக்கும் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவர்கள் மேல் தங்குவதாக, நன்மையும் கிருபையும் கொடுத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, வாழ்க்கையின் 1000 கேள்விகளுக்கு ஒரே பதில் இயேசு. இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு இது எப்படி ஆகும் என்று நீங்கள் கேட்கிற உங்கள் கேள்விக்கு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற பதிலை கொடுக்கிறார். விசுவாசியுங்கள், இந்த வசனத்தை நம்புங்கள். இந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.